இந்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் மாய சதுரத்தில் நிறை நிரல் மற்றும் மூலைவிட்டத்தில் உள்ள எண்கள் கூடுதல் சமம் மற்றும் எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகளை காண்க. அதாவது நீங்க எப்படி கூடாலும் எவ்வளவுதான் வருமா, ஒரே மாதிரி நம்பர் வரும் சொல்றாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மூணுக்குமே நம்பர் இருக்குங்களா? ஓகே, இது பாருங்க -10 -3 +4. இதை ஃபுல்லா கூட்டுங்க எவ்வளவு வரும்? -9 வரும். அப்ப எனக்கு அனைத்துமே -9 தான் வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 1 -10 + x இது கூட்டினா எனக்கு எவ்வளவு வரணும்? -9 வரணும். அப்ப x மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா, பாருங்க இப்ப x க்கு எந்த மதிப்பு -9 பார்க்கலாம். இல்லைன்னா இந்த நம்பர்ல கொண்டு போய்க்கலாம். அப்ப x -9 1 அங்க போச்சுன்னா -1 -10 அங்க போச்சுன்னா +10. ஓகேவா? -9 -1 எவ்வளோ? -10 +10 எவ்வளோ? 0. அப்ப x மதிப்பு எனக்கு எவ்வளோ? 0. அப்ப x மதிப்பு 0 எங்க இருக்கு? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்து y மதிப்பு கண்டுபிடிப்போம். ஓகே, y மதிப்பு வச்சு கண்டுபிடிச்சலாமா? இங்க என்ன இருக்கு? y -3 -2 இதோட கூடுதல் வரும், இதுவும் -9 தான். அப்ப நம்ம y தான் தேவை. இது போல அவனுக்கு கொண்டு போயிடலாமா? அப்போ y -9 -3 -2 கூட்டினா -5 அங்க போச்சுன்னா +5. அப்ப எவ்வளவு வரும்? -4. அப்போ y ஓட மதிப்பு எவ்வளோ? -4. அப்ப x வந்து 0, y வந்து எவ்வளோ? -4. எனக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இதான் என்ன பண்ணலாம்? z கண்டுபிடிக்கலாம் லாஸ்ட் வச்சு. -6 + 4 + z எவ்வளோ? -9. இப்ப -6 + 4 எவ்வளவு வரும்? -2 அங்கிட்டு போச்சுன்னா +2. அப்ப -9 + 2 எவ்வளவு வரும்? -7. அப்ப z மதிப்பு எவ்வளோ? -7. அப்ப x 0, y -4, z எவ்வளோ? -7. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.